Happy birthday to you. என்னன்னு கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்குமென்று யோசிக்கிறேன். வணக்கம் ராகுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். இன்றைய காணொலி பார்த்தீங்கன்னா சமையலோடு சேர்ந்த ஒரு கொண்டாட்ட காணொலி ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு முதலே பிறந்த நாள் முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தபடியாக இன்றைக்கு தான் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு சின்ன சமையல் ஒன்று செஞ்சு மாமாக்களும் பாருனோம் அவைகளோட சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாட போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் போடுறதுக்கு 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ இறைச்சியை எடுத்து நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இது என்ன முறுக்கா திருப்பி கழுவணும், நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வேலை செஞ்சு கொண்டு வைக்கணும். அப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை உரிச்சு எடுப்போம் பண்ணி இந்த வெங்காயம் உரிக்கிற பொறுப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நண்டே நல்ல வடிவாக உரிச்சு எடுப்போம். நாங்கள் இப்போ ரைஸுக்கு போடுறோம். இதை பொரிச்செடுக்க போகிறோம். இதை கொஞ்சம் அவிச்சிட்டு பொரிச்சு எங்களை இதில் பொரிச்சு கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் சேர்த்து பிரட்டி போட்டு அவிக்க போகிறோம். கொஞ்சம் லேசாக அவிச்சிட்டு பொரிச்செடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து எங்களுக்கு தக்காளி அரிஞ்சு வந்துடும். அப்படியே மூடிட்டு நாங்கள் அடுப்பில் வச்சு அவிக்கப்போம். நான் அடுப்பில் வைக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொண்டு நான் இதுக்குள்ள இறைச்சியிலையும் தண்ணி இருக்குது. ரெண்டும் சேர்ந்து அவியேக்கு எங்களுக்கு கணக்காக இருக்குது. நாங்கள் அவிகிறதுக்கு வச்ச இறைச்சி நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் இப்போ இறக்கி எடுப்போம். இறக்கி எடுத்து தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் இறைச்சி பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா கொதிக்க வைப்போம். எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்த இறைச்சியை பொரிச்சு எடுப்போம். நாங்கள் இந்த ரைஸ் போடுறது பார்த்தீங்கன்னா 2 லீட்ஸ் எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த லீட்ஸை நாங்கள் வதக்கி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் நல்ல சின்ன சின்ன வெட்டி எடுப்போம். முதலாவது தடவை போட்டது நல்ல வழியாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ மிஞ்சதை நாங்கள் போட்டு பொரிச்சு எடுப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வதக்கி எடுக்கணும். அதுக்கு நல்ல சின்ன சின்ன வட்டினா தான் எங்களுக்கு டக்குன்னு வதங்கி வரும். கொஞ்சம் பெருசாக வட்டினா கொஞ்சம் இந்த கடிவடைக்க வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் ரைஸுக்கு போடையக்க அப்போ நல்ல சின்ன சின்னதாக வட்டி எடுக்கணும். நாங்கள் இந்த இறைச்சியை கறி வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து உப்புத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து பிரட்டி போட்டு தான் கறி வைக்க போகிறோம். மஞ்சள் சேர்த்துட்டேன், உப்பு சேர்க்கிறேன், மிளகாத்தூளும் சேர்த்து கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் தேசி புளியும் சேர்த்து தான் பிரட்ட போகிறேன். மஞ்சளும் உப்பும் தூளும் தேசி புளியும் சேர்த்துருக்குறேன்.
அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தான் நான் கறிக்க போட போகிறேன். நான் இறைச்சி கறிக்கு வதக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். நான் இந்த கறிக்கு வதக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கிறேன், வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இப்போ இறைச்சியை சேர்த்துக்கொள்கிறேன். லேசாக வதக்கி எடுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் போட வேணும். கணக்கு எண்ணெய் போட்டு அப்படியே எண்ணெய் எடுக்கும். ஒரு கொஞ்சத்துக்குள்ளே போட்டுட்டு அப்படியே பிரட்டி எடுக்கப்புறம் நல்லா வதங்க தேவையில்லை. ஒரு அரைப்பதம் வதங்கினா சரி எங்களுக்கு. இந்த கரண்டையும் நாங்கள் செய்து கொள்ள போகிறோம். ரெண்டு தரம் பிரட்டி போட்டு வைக்க விட சரி. தேவையான அளவு உப்புத்தூளும் சேர்த்துக்கொள்கிறோம். இது உப்பு இல்லை தானே, அப்போ இது கொஞ்சம் போட்டால் தான் எங்களுக்கு அங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக உப்புத்தூள் சேர்க்கும். இது நான் கொஞ்சம் தண்ணி கறியாக தான் வைக்க போகிறோம், பிரட்டல் கறியாக வைக்கல. இதுக்குள்ள தண்ணியும் இருக்குது. நான் கொஞ்சம் பாலும் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் பால். கொஞ்சம் தண்ணி கறியாக தான் வைக்கிறேன். உழைப்பும் கூட சேர்க்கல. நாங்கள் இறைச்சி எல்லாத்தையும் நல்ல வடிவாக பொறிச்சு அதை சின்னஞ்சின்னா உறுத்தி எடுத்து வச்சுருக்கிறோம். அதோடு நாங்கள் லீட்ஸும் கேரட்டும் நல்ல வடிவாக வதக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இனி சோறோடு சேர்த்து கிண்ட போகிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Vanilla. Happy birthday to you. உயரம் கூடவா தான் கிடக்கு. இவரங்கிட்ட செல்ல குட்டி
சர்ப்ரைஸ் கிஃப்ட். இது நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்னவா இருக்குமென்று யோசிக்கிறேன். சரி, பிள்ளைகள் ஆசையாக வாங்கி தந்ததை பிரித்து பார்ப்போம் என்ன வச்சிருக்கிறேன். எனக்கு சொல்லாமல் 3 பேரும் சேர்ந்து இதை வாங்கி இருக்கணும். நான் தான் பேக் பண்ணால் கொஞ்சம் பிரிக்க கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா கஷ்டப்பட்டு பிரிக்கட்டுமுண்டோ. ஓ, சஸ்பென்ஸாக இருக்கட்டும் உண்டு. பிரிக்க மட்டும் என்னென்று யோசிச்சு பிரிக்கட்டுமுண்டோ. ஓ, சொல்லுங்க பாப்போம் என்ன சாமானண்டு. இதுக்கு சின்ன பாக்ஸாக இருக்கிறபடியா ஓச்சா இருக்குமோ? சரி, நீங்களே வந்து பார்த்துட்டு சொல்லுங்க என்ன இருக்குமெண்டு. பாக்ஸ் வடிவாக தான் இருக்கு. அதே தான். பிடிச்சிட்டிங்களே? ஓ, நான் பாக்ஸிൻ്റെ சைஸை பார்த்து பிடிச்சிட்டேன். அது அந்த சைஸில் பிள்ளை விட்டுட்டோம். பிள்ளைகளை நான் சொல்லாமல் தாங்களே செலக்ட் பண்ணி தாங்களே வாங்கி கொண்டு வந்தேன். பிடிச்சிருக்குதோ? அண்ணா தான் வாங்கிட்டு வந்தது. பிடிச்சிருக்கேன். நான் நல்லா இருக்கு. பிள்ளைகளிൻ്റെ அன்பான கிஃப்ட் எனக்கு. குட்டி தம்பியும் வாங்கி வச்சுக்கொண்டு நிற்கிறார் தாருக்கு. நான் சட்டை துணி வாங்கினது தாரு. அப்பா நாங்கள் கொண்டு கொடுத்த ஓச்சை வடிவாக பார்க்குறார். அவர் தான் பர்த்டே அண்டே சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். சாரி எல்லாம் எடுத்து கொடுத்து. நாங்கள் தான் இன்றைக்கு லேட் ஆகிட்டோம், கொஞ்சம் வேறு லேட் ஆகினபடியா. அப்பா அண்டே வாங்கி தந்துட்டேன். பர்த்டே அண்டே நான் அப்பா எடுத்து தந்த சாரி தான் கட்டினேன். வடிவாக இருக்காப்பா? இதங்கட குட்டி தம்பிൻ്റെ அம்மா. லைஃபிங் தான் இருக்கும். மாமாக்கள் பார்த்தீங்கன்னா வர கொஞ்சம் லேட் ஆகிடுது. நாங்கள் வரக்கிடையிலே கேட்க வெட்டிட்டோம். எங்களுக்கு நல்லா இருந்துட்டுது. இப்போ தான் மாமாக்கள் வந்து அவையில கேட்க வெட்டிய மாறிட்டது. தம்பி ஹாய் ஆட்டி கொண்டு இருக்கார். தம்பி குட்டி இவ என்ற மகள், இது தம்பின்ற மகள். இதில் பார்த்தீங்கன்னா தம்பியின் மகன் நிற்கிறேன். ஓ, தம்பி நிற்கிறார் சின்ன குட்டியா. சரி, நீ டைம் ஆகிட்டு சாப்பிட போ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸ் எல்லாம் நல்ல வழியாக போட்டு எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஜ்ஜி குழம்பு வச்சு எடுத்துருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வெக்கையாக இருந்தாலும் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வெக்கையாக இருக்குது. அதனால் எல்லோரும் வெளியே தான் இருந்து சாப்பிட்டுருக்கோம். நானும் அம்மா தான் போட்டு நான் சர்விங் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வெளியால் ஒன்றை போட்டு தான் சாப்பிட்டுக்கணும். உண்மையிலே இந்த பர்த்டே நான் எனக்கு 19ஆம் தேதி தான் பர்த்டே. இந்த மாதம் 19ஆம் தேதி பர்த்டே முடிஞ்சுது எனக்கு. இவர் மூத்தவர் எனக்கு யூனிவர்சிட்டியில் இருந்து இன்றைக்கு தான் வந்தவர். வந்து அவர் செய்த ஏற்பாடு தான் அவையில் கொண்டாடணுமெண்டே நின்றுச்சுனா. அப்போ வேண்டிய ஏற்பாட்டையே வேண்டிய ஆசைக்கு விட்டாச்சுது. அப்போ எல்லாம் செய்து 2 தான் எல்லாம் ரெடி பண்ணி செய்த நாங்கள். பிள்ளைகள் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்ய சந்தோஷம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு கேக் எல்லாம் வெட்டியாச்சு. சாப்பாடு எல்லாம் போட்டாங்க. வெளியான கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் பேர் கொஞ்சம் நேரத்தை சாப்பிட்றேன்னு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.